இந்த மேங்கோ பாருங்கள், வெல்லம் போட்டு சும்மா சூப்பராக அருமையாக செய்திருக்கும். பார்த்தோன்னே எல்லாருக்கும் நாக்கில் எச்ச ஊறுங்க. அப்படி ஒரு டேஸ்ட் அருமையாக இருக்கும். பொதுவாக மேங்கோன்னா மாங்காய்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பேர் வெல்லம், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் வேறெல்லாம் அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு தான் பார்க்கலாம். இன்னும் சூடு ஆறல, சாப்பிட முடியாது. சூடு ஆறுனதுக்கு தான் சாப்பிட வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த மேங்கோ ஸ்வீட் செய்யுது, ரெசிபி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்களும் வாங்க அதை எவ்வளோ செஞ்சு பாருங்கள். ஓகே காய்ஸ், சூப்பரான ஒரு மேங்கோ ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். மேங்கோ ரெசிபி எப்படி செய்யலாம் பார்த்தீங்கன்னா, ஒரே மாங்காய் தான் வச்சுருக்கோம். ஒட்டு மாங்காய் சூப்பராக இருக்குது. கடுகலப்பு, மிளகாய்த்தூள், உப்பு, கோல்டு கலர், தங்க கலரில் வெல்லம், இவ்வளோ தாங்க. இந்த மாங்காய் பீஸ் கட் பண்ணிட்டு சூப்பரான ஒரு ரெசிபி ஸ்வீட் மேங்கோ செய்யலாம். ஓகேங்களா? எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். மாங்காய் பீஸ் கட்டினா ஒரே மாங்காய் தாங்க 8 பீஸாக கட்டினாச்சு. இந்த கொட்டையை வந்து எடுக்கலைங்க, அப்படியே தான் வச்சுருக்கோம். ஓகே, அந்த கொட்டை தோலில் வந்து எடுக்க கிடையாது, கொட்டையை வந்து எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ செஞ்சிடலாம் ரெசிபி. சூப்பராக தங்க கலரில் வெல்லங்க, உப்பு, மிளகாய்த்தூள், கடுகு கலப்பு, இவ்வளோ தாங்க. இதை வச்சு சூப்பரான ஒரு மேங்கோ ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். ஓகேங்களா? இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சிங்க, கடுகு கலப்பு போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த மேங்கோ ரெசிபி பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் பொரிஞ்சிச்சுங்க, இப்போ மேங்காய் போட்டுடலாம். அப்படியே மேங்காய் நல்லா களி கொடுங்க. இந்த மாங்காய் சீசன் வரும்போது பார்த்தீங்கன்னா வேண்டது நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போதான் மேங்கோ சீசன் வந்துகிட்டு இருக்கு. நல்லா வேகட்டும். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி அதிகமாக ஊற்றலைங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டுடலாம். இது கூட உப்பு போட்டுடலாங்க. மிளகாத்தூள் உப்பு போட்டாச்சுங்க, நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படியே மேங்காய் வேகட்டுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வெல்லம் போட்டுடலாங்க. வெல்லம் போட்டால் முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதாங்க. சூப்பரான ரெசிபி, அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மேங்கோ சீசன் டைமில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இது வந்து சாதத்து கூட போட்டு சாப்பிட்லாங்க. இட்லி தோசை கூட போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும். அந்த பெரிய பாத்திரத்தில் செஞ்சோம்னா நல்லா குழி விடுவாங்க. அதுமாரி இருக்க மாட்டாங்க, குழி விடுவாங்க. நான் வானில் செய்கிறதால ஜாஸ்தி குளிக்காமல் செஞ்சிட்ருக்கேன். ஒரு பாத்திரம் இருந்ததுன்னா அப்படியே குழி விட்டாலே போதும், சூப்பராக அருமையாக வெந்துடுங்க. ஓகேங்களா? அப்படியே நல்லா வேகட்டும். மேங்கோ ரெசிபி சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். வெல்லம் கூட சேர்க்க போகிறோம். நல்லா வேகட்டும். மேங்கோ அருமையாக சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? மசாலா கூட நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் சேர்த்துற டேஸ்ட்டே அருமையாக இருக்கும். இப்போ வந்து மிளகாத்தூள் உப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ சாப்பிட்டா ஒரு மாதிரி டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே நீங்கள் வெல்லம் போட்டு சாப்பிட எடுத்து பாருங்கள், அது ஒரு மாதிரி வித்தியாசமாக டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வெறும் காரம் மட்டும் வேணும், ஸ்வீட் வேணும் அப்படின்னா இதே டைப்லேயே வந்து க்ளீனாக பண்ணிட்டீங்கன்னா, இந்த உப்பு, மாங்காயில் வந்து ஏற்கனவே புளிப்பு இருக்கும், உப்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே வெல்லம் சேர்க்கும் போது அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் வரும். மொத்தத்தில் நீங்கள் வெல்லம் போட்டு சாப்பிட்டாலும் சரி, மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டாலும் சரி, டேஸ்ட் வந்து சூப்பர் லெவலில் இருக்குது. 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருக்கோம். அப்படியே நல்லா க்ளீனாக வேகட்டும். மூடி போட்டால் சீக்கிரம் மாங்காய் வெந்துடும் அருமையாக. உப்பு போட்டாச்சு, மிளகாத்தூள் போட்டாச்சு, மாங்காய் சூப்பராக அருமையாக வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டா அது ஒரு 2 நிமிஷம் அப்படியே க்ளீனாக கொதிச்சோன்னா அந்த உப்பு, காரம், புளிப்பு, வெல்லம் எல்லாமே கலந்ததுக்கப்புறம் அந்த மேங்கோட டேஸ்ட்டே வேறு லெவலில் அருமையாக இருக்கும். இந்த வெல்லத்தை போட்டலாம். அப்படி தங்க கலர் வெல்லம் போட்டலாங்க. இது போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா அப்படியே களி கொடுங்க. இந்த களி கொட்டிங்கன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? இந்த தண்ணி கரையும், தண்ணி ட்ரையாகவும் கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ மேங்காய் வந்து கரெக்டாக வெந்திருக்கு. ஓகேங்களா? இதில் களி கொடுங்க. நல்லா வெந்திருக்கு. வெல்லம் கரைஞ்ச உடனே 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். இப்போ அப்படியே இந்த மேங்காய் கூட இந்த வெள்ளைப்பாகு, உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ பதம் சூப்பராக வந்துருச்சுங்க. வெள்ளைப்பாகு கரெக்டாக வந்துச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. டிக்காக ஆகிடுச்சு. ஆறோடனே இன்னும் டிக்காக வந்துடும். மேங்காய் சூப்பராக வெந்திருக்கு. அப்படியே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே மேங்காய் அப்படியே சாப்பிட்லாம்.
நீங்கள் சாதத்தை கூட போட்டு சாப்பிடுவாங்க. வேறு லெவலில் டேஸ்ட்டுங்க. இந்த மாங்காய் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா சீசனில் கண்டிப்பாக நீங்கள் இதே போல் செஞ்சு சாப்பிடுவது கண்டிப்பாக கமெண்டில் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள். மாங்காயில் வந்து புளிப்பு இருக்குது, வெல்லம், உப்பு, காரம் எல்லாமே செய்யும்போது டேஸ்ட்டே வேறு லெவலில் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகேங்களா? நீங்களும் மாங்காய் இருந்தால் இதே போல் ஒரு டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்றது கண்டிப்பாக கமெண்டில் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். போதுமாக இருக்குது இதுவே. ஓகேலாம், ஆஃப் பண்ணிட்டு ஆறுனு சாப்பிடலாம். அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட முடியாதுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் சூப்பரான டேஸ்ட்டில் சாப்பிட்றலாம். ஓகேங்களா? ஓகே, மேங்காய் சூப்பராக அருமையாக செய்தாச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்டில் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. ஓகேங்களா?